அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நேசம் அகாடமியின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் 3. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியலால் ஆள்வோம், கணியனின் நண்பன், ஒளி பிறந்தது, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியலால் ஆள்வோம், கணியனின் நண்பன், ஒளி பிறந்தது, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். கொஸ்டின் ஆன்சருக்கு போகலாம். 1. அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் எது? ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? ஔவையார். புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? பாரதியார். அது 2 கொஸ்டின் கவனிச்சுக்கோ. திரும்ப சொல்கிறேன். ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? ஔவையார். புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? நெல்லை சு. முத்து. 5. அறிவியல் சிந்தனை கொள், ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் யார்? நெல்லை சு. முத்து. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அறிவியல் ஆத்திச்சூடி என்ற கவிதையின் ஆசிரியர் நெல்லை சு. முத்து. அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் நெல்லை சு. முத்து. என்றும் அறிவியலே வெல்லும், ஏனென்று கேள் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? நெல்லை சு. முத்து. ஓய்வற உலை, ஔடதமாம் அனுபவம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? நெல்லை சு. முத்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? நெல்லை சு. முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். நெல்லை சு. முத்து. யாரு? நெல்லை சு. முத்து யாரு? அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். 10. நெல்லை சு. முத்து எந்தெந்த நிறுவனங்களில் பணியாற்றியவர்? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். 11. அறிவியல் கதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளவர் யார்? நெல்லை சு. முத்து. 12. நெல்லை சு. முத்து டேஸுக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். உடல் நோய்க்கு டேஸ் தேவை? ஔடதம், மருந்து தேவை. நண்பர்களுடன் டேஸ் விளையாடு? ஒருமித்து விளையாடு. அதாவது நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. வரிசையில் அமைத்து எழுதுக. சிந்தனை கொள், அறிவியல். வரிசையில் அமைச்சோம்னா அறிவியல், சிந்தனை கொள். அடுத்த கொஸ்டின் அதே தான். வரிசையில் அமைத்து எழுதுக. சொல் தெளிந்து ஐயம், ஐயம் தெளிந்து சொல். அடுத்தது அதே தான். வரிசையில் அமைத்து எழுதுக. கேள் ஏன் என்று, ஏன் என்று கேள். அடுத்தது அதே வரிசையில் அமைத்து எழுதுக தான். வெல்லும் என்றும் அறிவியலே, என்றும் அறிவியலே வெல்லும். அடுத்த கொஸ்டின் 19. அறிவியலால் ஆள்வோம் என்ற கவிதையை இயற்றிய குழு, ஆசிரியர் குழு. ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை எது? அறிவியலால் ஆள்வோம். நாளை மனிதன் கோள்களிலெல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான் என்ற கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது? அறிவியலால் ஆள்வோம். 22. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? மகாகவி பாரதியார். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். சரிங்களா? சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். ஆசிரியர் யார்? மகாகவி பாரதியார். அவன் எப்போதும் உண்மையையே டேஸ் உரைக்கின்றான். அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். 25. செக் நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் யார்? காரல் கபெக். காரல் கபெக் டேஸாம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார்? 1920.
ரோபோ என்ற சொல்லை முதன்முதலாக பயன்படுத்தியவர் யார்? காரல் கபெக். 28. ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை. 29. நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரம் எது? தானியங்கி எந்திரம். 30. நுண்ணறிவு கருவி என்பதற்கு இணையான ஆங்கிலச் சொல் எது? சென்சார்ஸ். 31. பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு தந்த விளக்கம்? தானியங்கிகளுக்கு தந்த விளக்கம் மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும். 32. 1997 மே மாதம் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி காஸ்பரோவை தோற்கடித்த மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? டீப் ப்ளூ. 33. டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது? IBM. 34. உலகில் முதல் முறையாக சோஃபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? சவுதி அரேபியா. சோபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு எது? ஐநா சபை. 36. நுட்பமாக சிந்தித்து அறிவது எது? நுண்ணறிவு. 37. தானே இயங்கும் இயந்திரம் எது? தானியங்கி. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? செயற்கை நுண்ணறிவு. 39. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? டீப் ப்ளூ. ஒளி பிறந்தது என்ற கதையில் யாரை பற்றிய நேர்காணல் இடம்பெற்றுள்ளது? அப்துல் கலாம். அப்துல் கலாம். 41. அப்துல் கலாம் டேஸ் வயது சிறுவனாக இருந்தபோது அறிவியல் ஆசிரியர் பறவைகளை எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார்? 10 வயது சிறுவனாக இருந்தபோது. 42. அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் எது? திருக்குறள். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்ற குறள் யார் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது? அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவர்களுக்கு லிலியன் வாட்சன் எழுதிய டேஸ் நூல் மிகவும் பிடிக்கும்? விளக்குகள் பல தந்த ஒளி. லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். 45. அப்துல் கலாம் எந்த நூலை படித்த போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றார்? விளக்குகள் பல தந்த ஒளி. 46. பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் டேஸை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கைக்கால்கள் உருவாக்கப்பட்டன? எதை கொண்டு? கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கைக்கால்கள் உருவாக்கப்பட்டன. 47. அப்துல் கலாம் அவர்கள் சுதந்திர இந்தியாவில் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறார்? உணவு உற்பத்தியில் தன்னிறைவு, தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி, எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன், அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னிலை, நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன, பாதுகாப்புத் துறையில் அக்னி, பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி. இது அப்துல் கலாம் அவர்கள் சுதந்திர இந்தியாவில் வெற்றிகளாக இவற்றையெல்லாம் கருதுகிறார். அடுத்தது 48. இந்தியா நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோளின் எடை என்ன? 525 கிலோ. அப்துல் கலாம் அவர்கள் கூறும் வெற்றி அடைவதற்கான 2 வழிகள் எவை? 1. அறிவை வளர்க்கும் அனைவரையும் பேச்சையும் கவனியுங்கள். 2. வியர்வை வியர்வை வியர்வை. அதாவது 2 வழி இருக்குது. 1. அறிவை வளர்க்கும் அனைவரது பேச்சையும் கவனியுங்கள். வியர்வை வியர்வை வியர்வை. 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு அப்துல் கலாம் 3 பதில்கள் கூறியிருக்கிறார். 1. நாலந்தா பல்கலைக்கழகம் போல் வலுவான கல்வி முறை, நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பற்றி நமக்கு அளிக்கும், செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறியிருக்கும். 100 ஆண்டுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு அப்துல் கலாம் 3 பதில்கள் கூறியிருப்பார். 1. நாலந்தா பல்கலைக்கழகம் போல் வலுவான கல்வி முறை,
நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பற்றி நமக்கே திரும்பி அளிக்கும். செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறியிருக்கும். 51 உலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று யாரை அப்துல் கலாம் குறிப்பிடுகிறார்? குழந்தைகள். 52 மொழி என்பதற்கு டேஸ் என்னும் பொருள் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் டேஸ் எனப்படும். மொழி முதல் எழுத்து எனப்படும். சொல்லோட முதல்ல வர எழுத்து இருக்கு இல்லைங்களா, அதான் எப்பயுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொழி முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12மே சொல்லினோட முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள். அதாவது உயிரெழுத்து 12 ஆ ஈ இருக்கு இல்லையா, அது எல்லாமே சொல்லோட முதல்ல வர்ற எழுத்துக்கள். 55 டேஸ் ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் கேட்டிருப்பாங்க. பாருங்க, கா சா த ந பா பா. இந்த வரிசையில் இருக்க எழுத்துக்களெல்லாம் அதாவது எப்படின்னா கானா காக்கா கி கி குக்கு, நா சா 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 சி சி சு, அந்த மாதிரி இந்த 6 வரிசையில் இருக்கிறது கா சா த ந பா மா. இந்த வரிசையில் உள்ள எல்லா எழுத்துக்களுமே சொல்லோட முதல்ல வரும். அதனால தான் அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டேஸ் ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் எந்தெந்த எழுத்து கா சா த ந பா மா, இந்த வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். சரியா? அதாவது அதே இது பார்த்தீங்கன்னா சில எழுத்துக்கள் மட்டும் சொல்லின் முதலில் வரும். அது எந்தெந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞா ஞா ய வா. டேஸ் அது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா டேஸ் ஆகிய உயிர்மை வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். சில எழுத்துக்கள் மட்டும்தான் ஞா ஞா ய வா. அடுத்தது எந்த வரிசையில் ஓரெழுத்து மட்டுமே சொல்லில் முதல் எழுத்தாக வருகிறது? அது எந்த வரிசை? ஞா வரிசை மட்டும்தான். எடுத்துக்காட்டு ஞனம்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னன்னா எந்த வரிசையில் ஓரெழுத்து மட்டுமே சொல்லில் முதல் எழுத்தாக வருகிறது? ஞனம். பெரும் இக்காலத்தில் ஞனம் என்ற சொல் தனித்து இயங்காமல் டேஸ் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது. எந்தெந்த சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா அங்கனம் இங்கனம் எங்கனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் மட்டுமே அது என்ன செய்கிறாங்கன்னா வழங்கி வருகிறது. ஞா வரிசையில் டேஸ் ஆகிய 4 எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வரும். ஞா ஞா ஞே ஞோ. சரியா? ஞா ஞா ஞே ஞோ. அடுத்தது யா வரிசையில் டேஸ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அந்த 6 எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யா யா யு யூ யோ யௌ. சரிங்களா? இந்த 6 எழுத்துக்களுமே சொல்லோட முதலில் வரும். நான் கமா போடாமல் இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. யா யா யூ யூ யோ யௌ. சரிங்களா? அடுத்தது வா வரிசையில் டேஸ் ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். இங்கே 7 எழுத்துக்கள் இருக்கும், 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா வா வி வி வே வே வை வௌ. சரிங்களா? ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அடுத்தது மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எவை எவை? மெய் எழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்து. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் 63. டேஸ் ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. அந்த ஏற்கனவே ஒரு இது பார்த்துருப்போம், வரிசை என்னென்ன வரிசை முதலில் வரக்கூடிய எழுத்துக்களோட வரிசை. சரிங்களா? க ச த ந ப ம. அதே இது பார்த்தீங்கன்னா எந்த எழுத்து உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராதுன்னு பார்த்தீங்கன்னா ட ந ர ல ல ல ர ந. 64. டேஸ் ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. எந்தெந்த உயிர்மை எழுத்து வரிசை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஞ ஞ ய வா. சரியா? 65. பிறமொழி சொற்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க். மொழிக்கு இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள் எவை? உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்துடன் சேர்ந்து உயிர்மெய்யாக வரும். மொழிக்கு இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள் எவை? உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்துடன் சேர்ந்து உயிர்மெய்யாக வரும். 67. டேஸ் ஆகிய மெய்யெழுத்துக்கள்
11ஆம் மொழியின் இறுதியில் வரும். அது என்னென்னா பார்த்தீங்கன்னா இன் 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 இம் இ இர் இல் இவ் இல் இல் இன். 68 சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை டேஸ் என்பர். மொழி இறுதி எழுத்து என்பர். சொல்லின் இறுதியில் டேஸ் எழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து டேஸ் மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் டேஸில் வரும், இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் டேஸில் வராது, இறுதியில் வராது. டேஸ் ஆகிய 73 டேஸ் ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. அதாவது டேஸ் ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. எதுன்னு பார்த்தீங்கன்னா கு இ சி டு து பு இரு. சரிங்களா? 74 உயிர்மை எழுத்துக்களுள் டேஸ் எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. ஞ. சரிங்களா? கா ஞா வரும்ல, அந்த ஞா. எகர வரிசையில் டேஸ் முதல் டேஸ் முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. சரிங்களா? கே முதல் ஞே வரை. அதாவது என்னன்னா ஒகர வரிசையில் டேஸ் தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. ஞோ. ஞோ என்னும் எழுத்து ஒரு மொழியாக டேஸ் என்னும் பொருளில் வரும். துன்பம். 78 சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் எவை? மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்துக்கள், ஆயுத எழுத்து. எந்த எழுத்துக்கள் அளபடையில் மட்டுமே இடையில் வரும்? உயிரெழுத்துக்கள். எந்த ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது? 1921. சர் சி வி ராமன் எந்த உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார்? பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி. ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சர் சி வி ராமன். சர் சி வி ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு பிப்ரவரி 28, 1928. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்று தந்தவர் சர் சி வி ராமன். தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி 28. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? இந்த கேள்விதான் அவருக்கு நோபல் பரிசு பெற்று தந்தது. சொல்லும் பொருளும் அறிக. இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதம், மருந்து. சொல்லும் பொருளும் அறிக. இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதம், மருந்து. பிரித்தெழுதுக. கண்டறி, கண்டு கூட்டல் அறி. ஓய்வற, ஓய்வு கூட்டல் அற. ஆழக்கடல், ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி, விண் கூட்டல் வெளி. நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம், ஆ கூட்டல் உருவம். திரும்ப ஒரு சொல்கிறேன். கண்டறி, கண்டு கூட்டல் அறி. ஓய்வற, ஓய்வு கூட்டல் அற. ஆழக்கடல், ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி, விண் கூட்டல் வெளி. நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம், ஆ கூட்டல் உருவம். சேர்த்தெழுதுக. ஏன் கூட்டல் என்று, ஏனென்று. ஔடதம் கூட்டல் ஆம், ஔடதமாம். நீலம் கூட்டல் வான், நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும், இல்லாது இயங்கும். மருத்துவம் கூட்டல் துறை, மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க, செயல் இலக்க. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், சேர்த்தெழுது. ஏன் கூட்டல் என்று, ஏனென்று. ஔடதம் கூட்டல் ஆம், ஔடதமாம். நீலம் கூட்டல் வான், நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும், இல்லாது இயங்கும். மருத்துவம் கூட்டல் துறை, மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க, செயல் இலக்க. எதிர்ச்சொல். அணுகு, விலகு. ஐயம், தெளிவு. ஊக்கம், சோர்வு. உண்மை, பொய்மை. நீக்குதல், சேர்த்தல். எளிது, அரிது. எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா அணுகு, விலகு. ஐயம், தெளிவு. ஊக்கம், சோர்வு. உண்மை, பொய்மை. நீக்குதல், சேர்த்தல். எளிது, அரிது. தமிழுக்கு நிகரான ஆங்கில சொற்கள். 1. செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள், சேட்டலைட். மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ். அதாவது தமிழுக்கு நேரான ஆங்கில சொற்கள் பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள், சேட்டலைட். மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ். அப்துல் கலாமின் சுயசரிதை.
அக்னி சிறகுகள். அப்துல் கலாமுடைய சுயசரிதை என்னது? அக்னி சிறகுகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தது 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் 3 அதுதான் பார்த்துருக்கோம். சரிங்களா? அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியல் ஆல்பம், கணியனின் நண்பன், ஒளி பிறந்தது, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். சரிங்களா? இதை புது சிலபஸை பேஸ் பண்ணி நாங்கள் பிரித்து கொடுத்துருக்கோம். நல்லா கவனமாக பாருங்கள். சரிங்களா? கவனமாக படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை அனுப்பி விட்டுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கும் இது கொடுத்தீங்கன்னா அவங்களும் இதன் மூலமாக என்ன செஞ்சுக்கிடுவாங்க? ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுவாங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டுருக்கும். எங்களுடைய பழைய வீடியோஸ் பார்க்கணுன்னா ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கில் என்ன செய்ய எல்லா லிங்க்கும் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி எங்களுடைய பழைய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.